தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஐஸ்வர்யத்தை தரும் கடவுளின் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யத்தை தரும் கர்த்தரின் ஆசீர்வாதம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். ஐஸ்வர்யம் அது மனித வாழ்வுக்கு தேவையானது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதுவும் மனித வாழ்க்கைக்கு தேவையானது. உங்களுடைய தாய் தகப்பன் ஆசீர்வாதம் உங்களை உயர்த்தும். உங்களுடைய உடன் பிறந்தாரின் ஆசீர்வாதம் உங்களை உயர்த்தும். நீங்கள் உங்கள் அம்மா அப்பாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவீங்க, உங்கள் அண்ணன் தம்பிகிட்ட ஆசீர்வாதம் வாங்குவீங்க, அக்கா தங்கச்சிகிட்ட ஆசீர்வாதம் வாங்குவீங்க, உங்கள் சொந்தக்காரவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவீங்க, உங்களுடைய நண்பர்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவீங்க. அப்புறம் போய் உங்களுடைய சாதிக்காரவங்க இருப்பாங்க, கிறிஸ்தவ அந்நியர், கிறிஸ்தவ பல்லர், கிறிஸ்தவ பறையர், கிறிஸ்தவ உடையார், கிறிஸ்தவ பிள்ளைமார், கிறிஸ்தவ நாடார், கிறிஸ்தவ வன்னியர் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு கிடக்கும்ல. அந்த சாதிக்காரவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவீங்க. ஆனால் இவர்களுடைய ஆசீர்வாதம் கூட உங்களுக்கு ஒரு நாள் இல்லாமல் போகும். அவங்களே கூட உங்களை சபிப்பாங்க. உங்களுடைய பெற்றோர்கள் ஒரு நாள் சபிப்பாங்க, நாசமாக போயிடுவ, நீ நல்லா இருக்க மாட்டே அப்படின்ட்டு. உங்களுடைய நண்பர்கள் கூட ஒரு நாள் சபிப்பாங்க. உங்களுடைய உறவினர்கள் கூட ஒரு நேரத்தில் சபிப்பாங்க. அவங்க ஆசீர்வாதம் ஒரு நாள் உங்களுக்கு எதிராக திரும்பும், சாபமாக கூட அவங்க திரும்பும். ஏன்னா உங்களுடைய வளர்ச்சியில் ஒன்று பொறாமையாக இருப்பாங்க, இல்லாட்டினா நீங்கள் அவங்களுக்கு வேண்டாதவங்களாக இருப்பீங்க, உங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுக்கு எதிராக இருந்திருக்கும், இந்த மாதிரி சபிப்பாங்க. ஆனால் என்றைக்குமே சபிக்காமல் ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்க ஒரு யாருன்னு கேட்டால் கர்த்தர் தான். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் சபித்ததே கிடையாது. நீ நல்லா இருக்க மாட்டேன், நாசமாக போவ, விளங்காமல் போவ அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களை சபித்ததே கிடையாது, சபிக்க போவதும் கிடையாது. நீங்கள் எப்போதும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான். அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். உங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள், சாதிக்காரர்கள் அவங்க ஆசீர்வாதம்லாம் ரெண்டாவது தான். அந்த ஆசீர்வாதம் உதட்டளவில் கூட இருக்கலாம், உள்ளத்திலேருந்து கூட இருக்கலாம், எப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரியது, அளவில்லாதது. அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் அவர் ஆசீர்வதிக்கும் தேவன். சரிங்களா? வானத்தின் மதகு, ஒரு அணைக்கட்டு இருக்குது, அந்த மதகை திறந்து விட்டோம்னா டமார்னு தண்ணி பிடுங்கிட்டு ஓடும், ஆற்றுல வெள்ளம் ஓடும். அந்த மாதிரி ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் வாய்ப்பதற்காக நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து ஆசீர்வதிக்கிறார்ன்றாப்ல. பொக்கிஷ சாலை, குடோன், ஆசீர்வாதம்னு ஒரு குடோன் இருக்குது, அந்த குடோனை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிறார். ஆக கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன், நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்புங்க. அவர் உங்களை பெரியவனாக்குவார், உங்களை உயர்த்துவார். உங்களை தாழ்த்துகிற தேவன் அல்ல, உங்களை உயர்த்துகிற தேவன். உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, உங்களை கைதூக்கி விடுகிற தேவன். சரிங்களா? அதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்புங்க. அவருடைய ஆசீர்வாத மலையில் எப்போதும் நனைஞ்சே இருங்க. அவர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். நீங்கள் உயர்ந்து கொண்டே இருப்பீங்க. தாழ்வுக்கு இடமே கிடையாது.